ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். இந்த வீடியோ நம்ம ரீசெண்டாக தமிழ் டப்பிங் வந்த படங்கள் அப்புறம் சீரிஸ் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஒர்க்கிங் மேன் நம்ம ஜேசன் சத்தம் நடிப்பில் வெளியான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இது படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஜேசன் சத்தம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவரோட பாஸோட பண்ண பார்த்தோன்னா இந்த படத்தோட வில்லன்ஸ் கடத்திட்டு போயிடுவாங்க. ஏன்டா ஜேசன் சத்தம் இருக்கிற இடத்துல கடத்திட்டு போவீங்க? எல்லா ஜேசன் சத்தம் படத்துலையுமே அவர் சும்மா இருந்தாலும் வில்லன் சும்மா இருக்க மாட்டாங்க, தேடி வந்து சண்டை போடுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தோட கதையே அதே மாதிரி தான். இதுக்கப்புறம் ஜேசன் சத்தம் அவர் பாஸோட பொண்ணை கடத்துறவங்க யாரும் கண்டுபிடிச்சாரா, அந்த பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தை மொத்த கதையே. இந்த படம் வழக்கமான ஜேசன் சத்தம் படங்களில் வர மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் தான் இது. அவர் படங்கள் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்துலேயே இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஆன்ட்ராய்ட் ஃபைன் சீக்வன்சஸ் தான் இருக்கும். கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு கன் ஃபைட் பற்றின வச்சுருப்பாங்க. யார் வந்தாலும் நம்ம ஜேசன் சத்தமாக அடித்து பிறந்து கட்டிடுவார். நீ எப்பேற்பட்ட பெரிய வில்லனாக இருந்தாலும் சரி, ஏன் முன்னாடி நீ வெறும் தூசி தடான்ற மாதிரி யார் வந்தாலும் அடித்து போட்டுருவார். அந்த மாதிரி தான் நம்ம ஜேசன் சத்தமோட கேரக்டர் இருக்கும் அந்த படத்தில். இந்த படம் ஒன்லி ஃபார் ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்காக தான். ஸோ உங்களுக்கு ஆக்ஷன் படங்கள்லாம் பிடிக்கும்னா மட்டும் இந்த படத்தை பாருங்கள். எனக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கதைலாம் வேணும்னு நினச்சி பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் ரசிகர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் இது. இந்த படத்துக்கு IMDb'ல 5.7/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் கிடையாது, ஆனால் வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் 2025 நெட்ஃப்ளிக்ஸில் வெளியான ஒரு சீரிஸ் இது. நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கா அடாப்டேஷன் படி தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. பெட்டுன்ற ஒரு மாங்கா அடாப்டேஷன். அந்த மாங்கா யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற ஆடியன்ஸுக்குமே இந்த சீரிஸ் பிடிக்கவும் சான்சஸ் இருக்குது. பட் நிறைய விஷயங்கள் பார்த்தோன்னா நமக்கு புதுசாக இருக்கும், பெருசாக கனெக்ட் ஆக சான்ஸ் கம்மியாக தான். ஜப்பானில் ஒரு ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு கேம்லிங்கு லீகலாக வச்சுருப்பாங்க. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேம்லிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த கேம்லிங்கில் வச்சே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் போடுவாங்க. அண்ட் வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் போர்டு இருக்கும், அதில் யார் டாப் 1 இருக்காங்கன்ற மாதிரிலாம் போட்டி நடத்துவாங்க. ஸோ கேம்லிங்கிறத லீகலாக பார்த்து நடத்திட்டு வந்துட்டுருப்பாங்க. அந்த ஸ்கூலில் நம்ம ஹீரோயின் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு வராங்க. இவங்க கேம்லிங்கில் கை தேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். கேம்லிங்கில் நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் நடக்கிற கேம்லிங் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒவ்வொரு கேம்லேயும் ஜெயிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேம்லிங் போட்டியில் அவங்க எந்த லெவலுக்கு போனாங்க, அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே தோக்கடிச்சாங்களோ இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸோட மொத்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. 10 எபிசோட் இருக்கும் இந்த சீரிஸில். ஆவரேஜாக 30 மினிட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு எபிசோட்ஸுமே. ஒரு சில எபிசோட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அந்த கேம்லிங் போர்ஷன் நடக்கிற எபிசோட்ஸ் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணும்போது அது கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். மற்றபடி ஒரு சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராமாட்டிக்காக தான் போகும். அந்த ஒரு இடங்களில் உங்களுக்கு ஒரு சில லேக் ஏற்படலாம். இந்த சீரிஸ்க்கு IMDb'ல 5.6/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சீரிஸில் செக்ஷுவல் கண்டென்ட் எதுவும் கிடையாது, நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜெயிக்கிறதா ரொம்ப முக்கியம். டாப் 10க்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில் இடம் கிடைக்கும். அவங்க அசாசன் மாதிரி விளையாடுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸையும் டீச்சர்ஸையும் காணாம போக வச்சாங்க. செத்துட்டாங்களா இல்ல இருக்காங்களா? த அன்பிரேக்கபிள் பாய் 2025 ஒரு ட்ராமா கேட்டகரியில் இந்த படம் வெளியே இருக்குது. படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருக்குமே ஒரு பையன் பிறப்பாங்க. அந்த பையனுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. போன் டிசீஸ் இருக்குது. அவனோட போன் எல்லாமே ரொம்ப வீக்காக இருக்கும். அவனுக்கு பெருசாக எங்கேயாச்சும் அடிப்பட்டாலும் சரி, எங்கேயாச்சும் கீழே விழுந்தாலும் சரி, அவனோட போன் உடஞ்சி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் அந்த அப்பா அம்மா தன் பையனை எப்படி பார்த்துக்கிறாங்க, அந்த பையன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அவன் சர்வை பண்ணானா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவியாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு ட்ராமாட்டிக்காக தான் போகும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் குட் மூவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு எங்கேஜிங்காக படம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து இந்த படத்தை பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி வேணும், ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்டோரி எமோஷ்னலாகவும் வேணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். படம் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், ப்ளஸ் ட்ராமாட்டிக்காகவும் இருக்கும். IMDb இந்த படத்துக்கு 5.7/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமேசான் பிரைம் மொழியில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. செக்ஷுவல் கண்டென்ட் பெருசாக எதுவும் கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த படத்தை. Moment, the best moment. You just have to be able to see it. த பெல் கீப்பர் 2023 ஒரு ஹாரர் ஆக்ஷன் கேட்டகரியில் இந்த படம் வெளியே இருக்குது. படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது வழக்கமான ஒரு டெம்ப்ளேட் தான். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்கேஷன் மாதிரி போவாங்க. பெல் லேக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த லேக்கை தேடி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பெல் இருக்கும். மிஸ்டீரியஸான ஒரு பெல்லுன்னு சொல்கிறாங்க. அந்த பெல்லை யாரெல்லாம் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாவு உறுதின்ற மாதிரி, அவங்க கண்டிப்பாக செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போயிட்டு அந்த பெல்லை அடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ஆச்சு, எல்லோரும் உயிரோடு வந்தாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஒரு ஆவரேஜான மூவி தான். ஸ்டோரியுமே ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. பெட்டர் இந்த படத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. IMDb இந்த படத்துக்கு 3.8/10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
ஹாட் டே 2014 ஆக்ஷன் த்ரில்லர் கேட்டகரியில் இந்த படம் வெளியே இருக்குது. ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் மூவி இது. படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம படத்தோட கதாநாயகன் ஒரு கரப்டிவான போலீஸ் ஆஃபீஸர். அவர் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஸோ அந்த ஃபோன் கால் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஏற்றிடுவார். அதாவது ஹிட் அண்ட் ரன் கேஸ். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு நாள் சம்பவம் இருந்தால் அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் அவர் அந்த ஒன் டேயில் என்னென்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் அவர் என்னென்ன கஷ்டங்களை சந்திக்கிறாரு, அதுலேருந்து மீண்டு வந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த கஷ்டம்லாம் வரக்கூடாதோ ஒரு நாளைக்கு, அது எல்லாமே இந்த படத்தோட கதை தான் எனக்கு வரும். உண்மையிலே ஹாட் டே தான் அவருக்கு. படத்தில் நிறைய சீக்வன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக அந்த காஃபின் பாக்ஸை வச்சு ஒரு சில பாடி ஸ்வாப் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அது நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு எங்கேஜிங்காக இருக்கும். படம் ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் இன்டென்ஸாக கொண்டு போயிருப்பாங்க, சீட்டு த்ரில்லர் மாதிரி. IMDb இந்த படத்துக்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அமேசான் பிரைம் மொபைல் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. டெஃபினட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் அது. 너도 이제 끝이야. த பேட் கைஸ் ரெயின் ஆஃப் கேயோஸ் 2019 ஆக்ஷன் கிரைம் ஜானரில் இந்த படம் வெளியே இருக்கு. படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது கைதிகள் எல்லாமே ஒரு ஜெயிலேருந்து இன்னொரு ஜெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கைதிகளை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அசாசின்ஸ் ஒரு சில பேர் வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஆகிற அந்த வெஹிக்கிளை அட்டாக் பண்ணி அங்கே இருக்க கைதிகளை தப்பிக்க வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த தப்பிச்சு பண்ண கைதிகளை பிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனிப்படையை அமைக்கிறாங்க. அந்த தனிப்படையில் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஜெயிலே இருக்க ஒரு சில கைதிகளை தனிப்படையாக அமைச்சு தப்பிச்சு பண்ண கைதிகளை இந்த கைதிகளை வச்சு பார்த்தீங்கன்னா பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. நம்ம ஜெயின் படத்தில் அர்ஜுன் பண்ண மாதிரி தான் உள்ளே இருக்க கைதிகளை வச்சு ஒரு மிஷினை முடிப்பார்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்தை கதையுமே. அந்த 4 கைதிகளை ஒன் ஆஃப் த ஹீரோ தான் நம்ம டான்லி. அவருக்காகவே நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் இருந்தாலே படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் அமைச்சிருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இன்டென்ஸாகவே இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே. முக்கியமாக டான்லி கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர்ட்டெல்லாம் சண்டை போடுவார். அது நல்லாவே காமிச்சிருப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஆக்ஷன் ஃபேன்ஸ் ரசிகர்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைனாக ஒரு ஃபீல் கிடைக்கும். IMDb இந்த படத்துக்கு 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்குமே நீட்டாக லிப்ஸிங் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 물어뜯든 갈기갈기 찢어버리든 숨구멍만 그저 잡으면 되는 거야. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன படங்களில் நீங்கள் எந்த படம்லாம் பார்த்துருக்கீங்க, பார்க்க போகிற இந்த மாதிரி கீழே சொல்லி பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய படங்கள் கண்டிப்பாக 3 படங்கள் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சொன்ன ஜேசன் ஸ்டேத்தம் படமான ஒர்க்கிங் மேன் அந்த படமும் அண்ட் அந்த 2 கொரியன் ஆக்ஷன் படமும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்காகவே எடுக்கப்பட்டிருக்க படம் 3மே. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்கிற மாதிரி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாடா பை.